கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூது மொழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த வாரத்தில் முதல் நாளிலே உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 46:10, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை. இந்த நாள் வாரத்தின் முதலாவது நாள். நாம் எல்லாரும் ஆண்டவரை ஆராதனை செய்வதற்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல நாள். இந்த நாளிலே நாம் அங்கே இங்கேயும் அலைந்து திரிகிற ஒரு நபராக இல்லாமல் அமர்ந்திருக்கிறவர்களாக இருந்தால் நிஜமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஒரு நன்மையும் உண்டாகும். ஆகவே இந்த வாரத்தின் முதல் நாளில் அமர்ந்திருப்போம். எங்கே அமர்ந்திருக்க வேண்டும்? தேவ சமூகம்தான். ஆம், நானும் நீங்களும் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆலயத்திற்கு செல்லலாம். சென்று கர்த்தரை அமர்ந்திருந்து ஆராதனை செய்வோம். அப்போது ஆராதனை செய்யும்போது என்ன நடக்குன்னா, அவர் யார் என்பதை அவருடைய முகத்தை நாம் பார்க்க முடியும், அவருடைய குணாதிசயங்களை உணர முடியும், அவருடைய வல்லமையை ருசி பார்க்க முடியும். இப்படி பல விதங்களிலே பல கோணங்களிலே கர்த்தரை நாம் கண்டடைய முடியும். அமர்ந்திருக்கும் போதுதான், அலைந்து திரிகிற போது அல்ல. ஆகவே எல்லா வேலைகளையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வதற்காக இந்த நாளிலே அமர்ந்திருக்கலாமே. அப்படி அமர்ந்திருக்கும் போது அவருடைய மெல்லிய சத்தம் நம்முடைய காதுகளில் தொனிக்க வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய பிரசன்னத்தை உணர வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய சத்தமும் அவருடைய பிரசன்னமும் எத்தனையோ மலையை போல் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் மெழுக போல உருக்கி போட்டுவிடும். எத்தனையோ விதமான கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியாமல் இருப்போம்ல, அந்த கேள்விகளுக்கெல்லாம் நல்ல பதில் அவருடைய வார்த்தையில் தான் இருக்குது. ஆகவே பல்வேறு விதங்களிலே நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய ஒரு நல்ல நாள், நல்ல வேலைதான் ஆராதனை வேலை. ஆகவே இந்த வேலையை எந்த விதத்திலும் தவறவிடவே வேண்டாம். ஆண்டவருக்கு இந்த வாரத்தின் முதல் நாளில் முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டவர் ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதனை செஞ்சு பாருங்க. இந்த வாரம் முழுவதும் நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவர் கொடுக்கிற பலவிதமான நல்ல ஆலோசனைப்படி நாம் நடப்போம். அது அநேக வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொண்டு வரும். வீண் அலைச்சல்களுக்கு, விரயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். ஆகவே இந்த நல்ல வார்த்தையை கேட்டு நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் குழுவாக சென்று கர்த்தரை ஆராதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இந்த வாரம் முழுவதும் நன்மை மேல நன்மை, நல்ல செய்தியின் மேல் நல்ல செய்தி உங்கள் காதுகளில் வரும், கண்களில் நீங்கள் பார்ப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, அதை அனுபவிப்பீங்க. ஜெபிக்கலாமே. நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வாரத்தின் முதல் நாளில் நாங்கள் எல்லாரும் அமர்ந்திருக்கவே நீர் அழைக்கிறீர். ஆகவே உம்முடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். நீர் கொடுக்கிற பலவிதமான நல் ஆலோசனைகளையும் நன்மைகளையும் பெற்று இனி வரக்கூடியதான நாட்களில் நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வோம். அதற்கு இந்த நாள் பெரிய அடித்தளமாக இருப்பதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.